சிற்றம்பலம். படிங்க. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்து நில பிறை போலுமையீட்டனை நந்தி மகள் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் 3ஆம் தந்திரத்துல அட்டாங்க ஜோகம் படிச்சு முடிந்து அட்டமா சித்திகள் என்ற தலைப்பில இப்ப பொதுவாக அட்டமா சித்திகள் என்றால் என்னன்னு படிச்சு கொண்டு போறோம். இன்னும் முதலாவது அனிமாவுக்கு நாங்க வேறையில்லை. அனுபடிய ராணியக்கா படியுங்க இருக்குந்தனஞ்சே. ஓகே. இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 225 4 இருக்குமுடன் விருத்தில் வாகில் இருக்கும் வாசில்ல வாகில்ல இதுக்கும் வாசில் வாகில் வாகில் இருக்கும் உடல் இருந்தில வாகில் இருந்தில வாகில் என்று சொல்லுவாம் அது. ஓகே. இருக்கும் தனஞ்சயன் 9 காலில் இருக்கும் 225 4 இருக்கும் உடலில் இருந்து வாகில் திலவாகில் இருக்கும் உடலது வீங்கி வடித்ததே. வீங்கற்காற்று ஏனைக்காற்று 9 போல் இருக்கும். இதுல வீங்கல் காற்று எது ராணியக்கா? வீங்கல் காற்று கடைசி அவ்வா மேல சொல்லி இருக்கு. தனஞ்சயன் இதுக்கும் தனஞ்சயன் 9. தனஞ்சயன் என்றாலே வீங்கல் காற்று தானே. நாங்கள் கடைசியா அப்ப அதைத்தான் சொல்லி இருக்கு. வீங்கல் காற்று ஏனைய காற்று பிறகு 9 போல் இருக்கு படியுங்க. 224 உலகங்களிலும் வாழும் உயிர்களின் உடலில் வீங்கற்காற்று பாங்குற நிற்கும். இக்காற்று வெளிப்பட்டு விட்டால் உடல் வீங்கி வடித்து விடும். அது நாங்க எல்லா தடவை படிச்சுட்டோம். காலண்டா இந்த காற்றுக்கு ஒரு பெயர் கால. அதன் வாயு. காற்றண்டா வாயு தானே. கால் இந்த காற்றுக்கு இன்னும் ஒரு பெயர் கால். இந்த தேவாரங்கள்ல காலண்டு வாரது கவனிக்க வேணும். பாட் அப்ப 240 இருக்குது. உங்களோட புத்தகத்துல என்ன இருக்கு? புத்தகம் இல்லையா? இல்ல புத்தகம் இல்ல கமலா. நான் படிக்கிறேன். தனஞ்சயன் 9 காலில் இருக்கும். அதாவது தனஞ்சயன் எனும் வாயு ஏனைய வாயுக்கள் இருங்க நாடிகளிலும் பொருந்த. மற்றது 9 வாயில்கள் இருக்குதல்லோ. பிராணன், அபானன், வியானன், சமானன், கூர்மன், தேவதத்தன், தனஞ்சயன், கிருகரன். அந்த 9 வாயிலுக்கள்லையும் இந்த தனஞ்சயனும் சேர்ந்திருக்குதான் பாருங்க. அதைத்தான் இந்த பாட்டுல சொல்லுது. அதுக்குள்ளேயும் இருக்கு. 9 வாயுக்கள்லையும் இந்த தனஞ்சயன் இன்றைக்குதான் எனக்கு அது தெரியும். தனஞ்சயன் என்னும் வாயு ஏனைய வாயுக்கள் இயங்கு நாடிகளிலும் பொருந்தி இருக்குமா பாருங்க. ஏனைய வாயுக்கள் தானே விளங்கினதோ. முதல் இதைத்தானே செலுத்துறார் தனஞ்சயன். பிறகு இறக்கைகளையும் அதுதானே முதல் போகுது கடைசியா தலைக்கலாம். அப்ப அந்த 9 வாயுக்கள் இருக்கிற நாடிகள்லையும் இது இந்த தனஞ்சயன் சேர்ந்து இருக்கிறார். இவ்வளவு அற்புதமா இருக்கு. பிறகு 223 இருக்கும். அதாவது 223வது புவனமாகிய அனந்த என்னும் மண்டலத்திலும் அந்த 224 தானே புவனம். இவர் சொல்றார் 223 இல்ல கேளுங்க. 224 தானே புவனம். இவர் சொல்றார் இந்த 223வது புவனத்தில அதுக்கு பேராம அனந்தையா என்னும் மண்டலத்திலையும் இது இருக்குதா.
ஆ, 23வது புவனத்திலும் இது இருக்குதா. அப்ப இது தனஞ்செயன். அப்ப அடுத்தது, இந்த காட்டு பொருந்தி இல்லாவிடில் இருக்கும் உடல் அது வீங்கி வடித்த, இவ்வுடல் நீங்கி வடித்து. இந்த காட்டு தனஞ்செயன் என்ற காட்டு எங்களுக்கு இல்லாட்டி அது நாங்கள் எப்போ சின்னனிலேயே அது எங்கள்ட உடலுக்குள்ள முதல் வராட்டி நாங்கள் வெடிச்சு செத்து போவோம். விளக்கம் 9 நாடிகளாவன எழுதுங்க. பாருங்க, 9 நாடிகளை வாசிக்கிறேன். பிங்களை, இடகலை, சிகுவை, புருடன், காந்தாரி, அத்தி, அலம்பிடை, சங்கினி, குகு என்பன. நான் எப்படி சொன்னேனோ அந்த ஒழுங்கின்படியே இந்த புத்தகத்துல இருக்கு. 224வது புவனம் அனா சிறுதை. 230வது புவனம் எது? அனந்தை. எழுதுங்க, யாரும் எழுதுறாண்ட. 223வது புவனத்துக்கு பெயர் அனந்தை. அந்த அனந்தை என்ற இடத்துல இந்த தனஞ்செயன் இருப்பார், அதுல பொருந்தி இருப்பார். அப்ப 224வது புவனத்துக்கு என்ன பெயர் சொல்றார் சொல்லுங்க பாப்பம்? அனா சிறுதை. என்ன பெயர்? அனா சிறுதை 224வது புவனத்துக்கு. அப்ப அனாசிது என்றால் ஒன்றையும் ஆதரிக்காதது என்பது பொருள். எல்லா வாயுக்களும் உடம்பை விட்டு நீங்கிய பின்னர் தனஞ்செயன் நீங்கும் என் காதலின் ஜோகி எரிதனை உடலை விட்டு அகலாது நிறுத்தி கொள். அந்த ஜோகத்தால இந்த தனஞ்செயனை வெளியில போகாமல் பாதுகாத்து கொள்ளினம்மா. விளங்கினதே? சில என்ன கமலா இந்த ஆமா கணாயமா ஜோகம் மட்டாங்க. ஜோகத்தால ஜோகியர் இந்த தனஞ்செயனை வெளியில போகாமல் தக்க வைத்துக் கொள்ளுவினம்மா. அதான் 1000 ஆண்டுகள் அப்படி இருக்கின. சரி, செல்வநாயகம்மா படியுங்க. வீங்கும் கடலை சிரங்கொடு குற்றமும் வீங்கும் கடலை சிரங்கொடு குற்றமும் வீங்கும் வியாதிகள் சோகை பலவதாய் வீங்கிய வாதமும் கூணும் உடமதாம் வீங்கும் வியாதிகள் கண்ணில் மருவியே. வீங்கற் காற்றின் திரிபால் இதில் குறித்த பல நோய்கள் உண்டாகும். என்ன வீங்கல் காற்று? தனஞ்செயன் என்ற என்னடா இது ஒன்றையும் காணது இல்ல. தானே அவ்வளவுதான். அற்புதமா கிடக்குது. நான் அப்ப இந்த புத்தகத்துல படிக்கிறேன். வீங்கல் காற்று திரிபடை மன்னம். அதெல்லாம் அந்த சில குறித்த நோய்கள் உண்டாகுதான். வீங்கும் கடலை சிரங்கொடு குட்டமும். கேளுங்கவ. வீங்கும் வயிற்று கட்டி சிரங்கு குட்டம் வீங்கும் வியாதிகள் சோகை பலவதாய். பீக்க வியாதிகள் சோகை வீங்கிய வாதம் கூணும் முடமதாய். காலில் வாதம் கூன் முடம் வீங்கு வியாதிகள் கண்ணில் மருவி கண்ணில் பொருந்தி வீங்கும் வியாதிகள் பலவும் தனஞ்செயன் திரிவாள் உண்டாவன. வீங்கிய வாதம் வாத கால் முடம் முடக்குவாத நோயோ அதுவும் இந்த தனஞ்செயனாலதானா வருது முடக்குவாதனும். அப்ப எனக்கு அந்த தனஞ்செயன் ப்ராப்ளம் ஏதோ இருக்கிறபடியா தான் எனக்கு அந்த ரூமட்டாய்டிக் ஆர்த்ரைட்டிஸ். அதை சொல்றது முடக்குவாதம் தானே. கருத்து வயிற்று கட்டி முதல் கண் வீக்கம் ஈறாய் தனஞ்செயன் திரிவாள் உண்டாவின. அப்ப இந்த தனஞ்செயன் என்ற வாயுவாலதான் ஆக்களுக்கு வாதம் கூனை வர்றதாம் முடம பிறப்பினமாம். அப்ப கண்ணில் பொருந்தி வீங்க. அப்ப என்ன இந்த தனஞ்செயன் வாயுவை கூட்டுறதுக்கு என்ன செய்யணும் இதுல சொல்லிக்கணும் தானே பாப்போம். சரி பாப்போம். என்னண்டா கமலா எல்லாத்துலயுமே இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அப்ப அந்த உண்மையிலேயே வாதம் வாரதே இந்த வாயுக்கள் எங்களுக்கு சமநிலை பெறாதபடியா தானே. அப்ப அந்த தனஞ்செயன் தான் இந்த வாதத்தை ஏற்படுத்துதாம். அப்பப்பா இன்றைக்கு எனக்கு இது ஒரு விழிப்புணர்வா கிடக்கும். சரி, தனா படியுங்கோ. யாரு? செல்வநாயகம்மா படிச்சுட்டேன். இது தானா கண்ணில் வியாதி. தனா இல்லையா? ஓகே. கண்ணில் வியாதி வியாதி உரோகம் என்று வரும் நினைக்கிறேன். உரோகம் தனஞ்செயன்.
கண்ணில் வியாதி உரோகம் தனஞ்சயன் கண்ணிலியோ வாணிகள் காசமவன்னலன் காசம் அவனல்லன் காசம் காசம் அவன் காசமவனலன் கண்ணிலிற் கூர்மன் கலந்தில நாதலாற் கண்ணினிற் சோதி கலந்ததும் இல்லையே. வீங்கற்காற்று திரிபால் பல நோய்கள் கண்ணில் உண்டா. விழிக்காற்றின் திரிவால் கண்ணோய்கள் பலவும் உண்டாம். கண்ணொளியும் விளங்காது. என்ன வீங்கல் காற்று தனஞ்சயன், விழிக்காற்று என்ன, விழிக்காற்று என்ன, கூர்மன். அப்ப கட்டிக்காரு கண்ணில் இப்ப இவர் கீழே ஏதாவது கொண்டு இல்ல. இப்ப கண்ணில் வியாதி உரோகம் தனஞ்சயன் அண்டா ஆராயும் இடத்தில். இதை நாங்கள் நல்லா கிளியரா வடிவா படிக்கணும். நல்ல விஷயம் இருக்குது இந்த திருமந்திரத்துல. இந்த வாயுக்களை பற்றி நாங்கள் படிச்சு இந்த வாயுக்களை இனிமேலும் மறக்காமல் இருக்கணும். தனஞ்சயன் என்னும் வாயு திரிபு அடையுமின் வியாதியாம். இந்த தனஞ்சயன் வந்து திரிபு அடையக்குள்ளதான் ஆக்களுக்கு வியாதி வருதான். கண்ணில் இவ்வாணிகள் காசம் அவனல்லன், கண்களில் உண்டாகும் ஆணிகள் காசம் முதலிய நோய்கள் தயஞ்சயன் திரிபால் வருவன அல்ல. இந்த காசமோ கண்ணில இருக்கிறான் அது தனஞ்சயனால வராதாம். கண்ணினில் கூர்மன் கலந்திலனாதலால், கண்ணிடம் கூர்மன் என்னும் வாயு பொருந்தா விடில், அங்க கண்ணுக்கு கூர்மன் தானே வாயு, கண்ணினில் சோதி கலந்ததும் இல்லை, கண்ணில் நோய் உண்டாய் ஒளியும் இல்லையாம். அப்ப இந்த கூர்மன் என்னும் வாயு கண்ணில வேலை செய்யாட்டித்தான் கண்ணுக்கு இந்த ஒளியல் குறைஞ்சு வருத்தம் பெறுதான். அப்ப விளக்கம், கண்ணுதலண்டா ஆராய்தல், ஆணியண்டா பூ, காசமண்டா படலம். அதான் காசம்ன்றது கண்ணில வர்ற காசத்தை சொல்லினா கட்ராக் அண்ட் இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறார். அப்ப கட்ராக் வர்றது இந்த கூர்மன்ன்ற வாயு குறைஞ்சு போயேக்குள்ளதான் அங்க இந்த கட்ராக் வருது. எவ்வளவு அதிசயமா படிக்கிற ராணியக்கா வேறங்க. அந்த கட்ராக் வர்றது இந்த கூர்மன்ன்ற வாயுவால, அது குறைஞ்சதால பொருந்தீராவிடில். அப்ப தனஞ்சயன் சிரசில் சுழுமுனையிலும் கூர்மன் கண்ணிலும் விளங்குபவன். தனஞ்சயனங்க இந்த சிரசிந்த சுழுமுனையில தானாம் இருக்குதான். சிரசில சுழுமுனைன்றது என்ன வருது? சுழுமுனை இல்ல, அதான் நாடி என்று தெரியும். எங்க இருந்து அங்க மூலாதாரத்தில இருந்து வெளிப்படுற மூலாதாரத்தில இருந்து முள்ளந்தண்டூடாக சிரசு வரைக்கும் வர்றதுதான் இந்த எங்கட சுழுமுனை நாடி. சுழுமுனைன்றது நாடி. அப்ப அந்த நாடி, அந்த சுழுமுனை எங்க இருக்குதுன்றாலும் சிரசில தானாம் இருக்குது. அப்ப நாங்கள் மூலாதாரத்தில இருந்து இந்த குண்டலினி சக்தியை நாங்கள் எழுப்புறோம். சுருண்டு போய் கிடக்குமாம் அந்த குண்டலினி சக்தி. அதை எழுப்பி அது கூடாகத்தான் இந்த எங்கட இத என்ன இந்த சுழுமுனைய பேக்கப் பண்றோம். சுக எழுந்து நாடியில கொண்டு போய் நிறுத்தவன் தானே அங்க இதை காண்றேன்னு சொல்றோம். அப்ப கூர்மன் கண்ணிலும், கூர்மன் என்ற இந்த வாயு கண், இனிமேலும் கூர்மன் என்றா கண்ன்றது நாங்கள் உடனே சொல்லி போடணும். கூர்மன் என்னும் வாயு திரியுமாயின், அந்த திரியுமன்றது ஏதோ ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு திரிவு படுறது, கலங்கி அது இது அந்த சரியில்லாமல் அது விதையக்குள்ளதான் அங்க கண்ணில வியாதி உண்டாதான். மணி சரி, அடுத்தது நான் படிக்கிறேன். நாடியினோசனம் இருதயந்தூடியளவும் சுழர்விடு சோதியை தேவருள் ஈசன் திருமால் பிரமனும் ஓவர நின்று அங்கு உணர்ந்திருந்தாரே. நடுநாடியில் கேட்கப்படும் ஓசையினை கண்ணொளியாய் நெஞ்ச துடிப்பாய் உணரலாம். இவ்வோசையினை ஆண்டான், அடி, அயன் முதலியோரும் இடையறாது உணர்ந்திருந்தனர். இவர்கள் தூ மாயையில் உள்ளவர்கள். துடி என்பது முதல் நீண்டு தூடி என்றாயிற்று. அப்ப நடு நாடியில் கேட்கப்படும் ஓசையினை
கண்ணொளியாய் நெஞ்சத் துடிப்பாய் உணரலாம். ஓசையினை ஆண்டான் அரியன் முதலர் அரியண்டார் அயனண்டார் ஆண்டானண்டார். பிரமா விஷ்ணு உத்திரன். அப்ப இடையதாவது இவர்கள் தூமாயையில் உள்ளவர்கள். தூமாயை தூவாமாயை அண்டா என்ன? தூமாயை தூமாயண்டா சுத்தமாயை. சுத்தமாயை. தூவாமாயை அண்டா என்ன? அசுத்தமாயை. அசுத்தமாய. அப்ப தூமாயில தானே இவ இருக்கினமாண்டான என்ன? சிவதத்துவம் தான் தூமாய சுத்தமாய. சிவதத்துவத்தில ஆண்டானுக்கும் அரிக்கும் அயனுக்கும் என்ன வேலை சொல்லுங்க? எந்தெந்த இடத்துல நிக்கணும்ண்டு பிரமா மூலஸ்தானத்துல சிவதத்துவத்துல இங்க ஆண்டான அரி இருக்கணும். ஏன் மூலஸ்தானம்? அது இங்க இதுல நாதம் பிந்துக்கு கீழே. நாதம் பிந்துவை விட்டுட்டு சதாசிவன் தான் உருத்திரன், மகேஸ்வரன் தானார், விஷ்ணு மற்றது பிரம்மா. என்னது அதுல இந்த சுத்த வித்தையில அவர் பிரம்மா நிக்கிறார். இந்த வேற விதமா அதை படிச்சிருக்கிறோம். நாதம் பிந்து சதாசிவம் மகேஸ்வரன் சுத்த மாயை தான் இந்த சிவதத்துவங்களை. அப்ப அங்க தூமாய சுத்த தத்துவத்தில் இருக்கிறவதான் இந்த உருத்திரனும் அரியும் அந்த ஆண்டான் அரியன். அப்ப அதைத்தான் இதுல அவர் சொல்றார். தூடி அண்டா துடி 8 அண்டா தூடி துடி 8 வினாடி என்று. தூடி என்றதுக்கு துடின்னு சொல்லி 8 வினாடி என்று சொல்றார். இங்க எந்த புத்தகத்துல என்னன்னு பார்ப்போம். நாடியின் ஓசை. நாடியின் ஓசை நயனம் இருதம் நாடியின் ஓசை. நயன உடையக்குல இருந்தன்னு எடுக்கிறார். முதல்ல இருந்து எடுக்கையில அப்ப அதாவது கொண்டு ஓட்டி நயனம் இருதயன் நாடியின் ஓசை என்றா கண்கள் இதயம் ஆகிய இவற்றில் நாடியின் ஓசை உள்ளது. ஓகே, கண்கள் இதயம் ஆகிய இவற்றில் நாடியின் ஓசை உள்ளது. தூடி அளவும் சுடர்விடு சோதிய சிறு துடியா உச்சியா இருக்கும். என்ன தூடி அளவு? உச்சியா இருக்கும். தூடி என்ற என்ன? உச்சியா இருக்கும் நினைக்கிறேன். தூடி அளவும் சோதியண்டா சிறு துடியால் அமையும் ஒளி உண்டாகுகின்ற சுடருடைய சோதியை தேவருள் ஈசன் திருமால் பிரமனும் தேவர்கள் தலைவர்களாகிய உருத்திரன் விஷ்ணு பிரமன் ஓவர நின்றங்கு உணர்ந்திருந்தார். இடைவிடாது. ஓவரண்டா இடைவிடாது. இடைவிடாது அங்கு பொருந்தி உணர்ந்திருந்தார். துடி என்றது தூடி 8 வினாடி என்று போட்டிருக்கு இதுல. அதான் துடி என்றது தூடி என்று இப்ப நாங்கள் இதுல அளவிடையில படிக்கிறோம் எல்லாம். துடி என்றது தூடி என்று நீண்டு நின்றதான். துடி என்றா உடுக்கையா சிறுபறை சாம்பவி முறையில் இதயத்தில் தியானம் செய்பவருக்கு சிரசின் மேல் நாதத்துவம். இப்ப நாங்கள் அன்றைக்கு படிச்ச சாம்பவி முத்திரை என்றா இதயத்துல வச்சுதான் எதுன்றது சாம்பவி முத்திரையும். மற்றது இன்னும் ஒன்று படிச்ச நாங்கள். என்ன அந்த முத்திரை? என்ன நல்ல முத்திரை அது? கேசரி. சாம்பவி கேசரி முத்திரை என்று படித்த நாங்கள். முன்னுக்கு சாம்பவி முத்திரை இதயத்தில் நிறுத்தி வழிவர்றது, கேசரி முத்திரையை இந்த புருவ நடுவில் நிறுத்தி வழிவர்றான்னு முன்னுக்கு படிச்சிருக்கிறோம். எனக்கு அது இப்ப இதை படிக்க ஞாபகம் வருது. அப்ப இவர் சொல்றார், சாம்பவி முறையில் இதயத்தில் தியானம் செய்பவருக்கு சிரசின் மேல் நாதத்து ஒளி உண்டாகி ஒளி உதிக்கும். கேசரி முறையில் கண்களை கொண்டு அகநோக்கு பெறுவாருக்கு சிரசில் ஒளி உண்டாகி நாத புலப்படும். இங்க சொல்லியிருக்கு என்ன? கேசரி முறையில் கண்களை கொண்டு, அதாவது ஞாபகம் இருக்கோ? ஞாபகம். கேசரி முறை புருவ நடுவில் நிறுத்தி இந்த கண்களை கொண்டு எங்கட மூக்கின்ற வாசல்ல வச்சிருக்கிறது தான் கேசரி முத்திரை. ஞாபகம் இருக்கோ? படிச்சனாங்க. அப்ப அகநோக்கு பெறுவாருக்கு சிரசில் ஒளி உண்டாகி நாதம் புலப்படும் என்க. தேவர் தலைவர்களாகிய உருத்திரன் முதலியோர் சோதியாய பெருமானை இடைவிடாது உணர்ந்திருந்தனர். படிச்சாங்க. சில ஞாபகம் இருக்குதோ? கேசரி முத்திரை சாம்பவி முத்திரை என்று படிச்சனாங்க. இதயத்திலையும் புருவ நடுவிலையும் உள்நோக்கி சிந்திப்பது. இதுக்கு முதல் படிச்சனாங்க. சரி, இப்ப ராணிய காவடியும் 9 வாசல் வேறு யார் நிக்கிறேன்னு தெரியல.
ஜோஹாக்கா, புஷ்பராணி, மாலினி, கீதாஞ்சலி இதெல்லாம் ஓகே. அவைகள் படிக்க நீங்க படிங்க. ராணியக்கா 9 வாசலுடையதோ தனா படிக்க பற்றியோ படிச்சுட்டா உங்களுக்கு பிரதான் தானே படிங்க. ஒன்பது நாடி உடையதோரிடம் 9 நாடி ஒடுங்கவல்லற்கு 9 காட்சி இலை பலவாமே. 9 தொலைகளை உடைய இப்பிண்டமாகிய உடம்பகத்து வீங்கிக் காட்டு காட்டு என்ன ராணியக்கா? விங்கல் காட்டு தரஞ்ச வீங்கற் காட்டு ஒளிந்த ஏனை 9 காட்டும் தரஞ்சேன தவிர மிச்ச 9 புகும் 9 நாடிகளையும் ஒடுக்க வல்ல யோக பயிற்சி உடையார் வல்லவராவார். யோக பயிற்சி இருந்தா மற்ற நாடிகள் ஒடுங்குமா வேண்டாம். அவர்கள் இந்நாடிகள் சேரும் நாட்சந்தியிடத்தை அருளால் காண்பர். அவர்கள் அகத்தே கேட்கப்படுவன பல்வேறு ஓசைகளாகும். 9 வாசல் செவி முதலாகிய 9 தொலைகள் பிண்டம் உடல். 9 வாசல் எல்லாருக்கும் தெரியும் தானே? என்ன 9 வாசல்? வாய் 2 கண், 2 மூக்கு, 1 வாய், 5 என்ன 2 காது, 5 2 7 வாசல் சரி. பிண்டம் உடல் 9 காட்சி வாயில்கள் 9 பெறும் உணர்வுகள் இலை பலவாமே. அவ்வுணர்வுகள் அத்துணையின்றி அளவிறந்து தோன்றும். எந்த துணையின்றி? அவ்வுணர்வுகள் துணையின்றி அந்த 9 வாசுகளின் துணைவின்றி அளவிறந்து தோன்றுமா. நாட்சந்தி என்று எதை குறிக்கின? 9 இடம்தான் நாட்சந்தி. 9 இடமும் வந்து சந்திக்கிறது. இதுல பாப்போம் புத்தகத்துல ஏதாலும் கிடக்குதோண்டு. செல்வநாயகமா ஏதாலும் விளங்கினா சொல்லுங்க ராணியக்காக நாட்சந்தி என்னன்று. சரி, இதுல நான் வாசிக்கிறேன் கேளுங்க. வாசலுடையதோர் பிண்டத்தில் கண் முதலிய 9 துவாரங்களுடைய உடம்பில் 9 நாடி உடையதோர் ஓரிடம். இடை முதலிய 9 நாடிகள். இது இடை உங்களுக்கு தெரிந்தானே? பிங்கலை, இடகலை, அந்த நாடிகள் இருக்குது 9 நாடிகள். அந்த 10 நாடிகள் இது வேற. இதுல 9 நாடியை சொல்றார். 9 நாடிகள் ஒடுங்குவதற்குரிய சுழுமுனையாகிய இடம். ஏனென்றா இந்த சுழுமுனை வந்து இந்த 9 நாடிகளும் போய் எங்க ஒடுங்குவதற்குரிய இடம் 10வது நாடியாகிய இந்த சுழுமுனை இடம் ஒன்று உள்ளது. அங்க இருந்துதான் அது 9 நாடி ஒடுங்கவல்ல இருக்கு. அப்ப அந்த சுழுமுனை என்ற அந்த ஒரு பெரிய நாடி இடத்துல இந்த 9 நாடியும் போய் ஒடுங்கினால் அவ்விடத்தில் அவை ஒடுங்கி இருக்க தவம் செய்ய வெல்லாருக்கு. 9 வாசல் உலை நலமாம். 9 வாயில்களுடைய உழைக்களமாகிய உடல் நன்மை எய்தும். அப்ப விளங்குதே ராணியக்கா? இந்த 9 நாடிகளும் சேர்ந்து இருக்கிற ஒரு முடிச்சு இருக்குதுண்டா 10வது இந்த நாடியாகிய சுழுமுனை நாடி. சுழுமுனை நாடி எங்க இருக்குது ராணியக்கா? தலையில. அப்ப இந்த நாடிகள் நாங்கள் சரிவர இந்த யோக பயிற்சியால இந்த நாடிகளை இயக்கினா இந்த 9 வாசல்களையும் என்ன உழைக்களமாகிய உடல் 9 வாசல் இந்த நாடிகளும் வாயுக்களையும் நாங்க சரிவர இயக்கினாதான் எங்கட 9 வாசல்களாகிய 2 கண், 2 காது, 2 மூக்கு, 1 வாய், எருவாய், கருவாய் இதுகள் நலம் பெறுமா. விளங்கினதே? 9 வாசலையும் நாங்கள் சரியான இந்த 9 நாடிகளையும் 10 நாடிகளையும் இந்த 10 வாயுக்களையும் சரியா பேண வேணும். சரியா பேணுறதுக்கு என்ன உபாயம்? இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் யோகா அதுகள் தான். அப்ப விளக்கம் என்ன, கருத்து என்ன போட்டிருக்கிறார்? இந்த 9 வாயில்களாவன கண் 2, காது 2, மூக்கு துவாரங்கள் 2, வாய், குதம், குய்யம் ஆக 9மாம்.
9 வாயில்களையும் அடைந்திருப்பவருக்கு உடம்பு அழி. இந்த 9 வாயில்களையும் அடைத்திருப்பவருக்கு என்ன, இந்த யோகத்தால அடைத்திருப்பவருக்கு இது நாட்சத்தி என்று இங்க சொல்ல இல்லை. நாட்சந்தி இது அதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கும், எங்களுக்கு விளங்குது இல்லையா அது என்னன்னு. சத்தியம் நாட்சந்தி ஏன் சந்தி? 9 இடம்ன்றது 4 சந்தி. என்ன பிறகு 2 நாலு காது, சந்தி உடம்புல 2 காது, 2 மூக்கு, 2 கண். அதே 2 எடுக்காம 1 எடுத்தா சிலோட 4 வருந்துரோட என்ன 9 அதுகள் சேர்ந்து 2 வருது. 1 2 3 எருவாய் கருவாய் வந்து ஒவ்வொன்றா வருது. 4 அப்படியும் வராது. 5 6 தான் வரும். 2 விட்டுட்டு என்னன்னு தெரியல, என்ன பேர் இப்படி போட்டார். வாய் வாய் எருவாய் கருவாய் நாட்சந்தி என்று பாட்டுல வருதோ இல்லையே. 9 வாசல்கள் கொண்டத்தில் 9 நாடி உடையதோரிடம் 9 நாடி ஒடுங்க வெல்லாருக்கு 9 காட்சி இலை பல வாமே என்னன்னு தெரியல. சரி, அவர் எழுத போட்டாரோ தெரியாது. அடுத்தது தினபடியும் உங்களுக்கு டைம் ஆகுது. ஓங்கிய அங்கி கீழ் ஒன் சுழுனை நல்ல விஷயம், நல்ல நல்ல விஷயத்தை எங்களுக்கு சொல்லுது. ஓங்கிய அங்கியிற்கீழ் ஓங்கிய அங்கியிற்கீழ் ஒன் சுழுனை செல்ல வாங்கீரவி மதிவழி ஓடிட தாங்கி உலகங்கள் ஏழும் தரித்திட ஆங்கது சொன்னோம் அருவழியோர்க்கே. இம்மந்திரம் திரிபுக்கரணியை கூறுகின்றது. ஓங்கியோர்க்கே மூலத்தீயில் கீழ் செல்லுமாறு நடுநாடியை செலுத்தி வலப்பால் நரம்பின் கீழ் வரும் உயிர் மூச்சினை இடப்பால் நரம்பின் வழியோடச் செய்யின் அங்கனம் செய்யும் அகத்துவ அறிஞர் உலகேளும் செறிந்த ஒன்மையராவர். அவ்வளவுதான். இங்க சொல்லுது என்ன, ஓங்கிய அங்கி கீழ் ஒன் சுழுமுனை செல்ல. சிறந்த குண்டலனியாகிய அங்கின் கீழே சுழுமுனை நாடியை செல்ல செய்து. எங்களுக்கு தெரியும் குண்டலினி சக்தியும் இந்த சுழுமுனை நாடி குண்டலினி சக்தியை சுழுமுனை நாடி வழியாக நின்றுதானே படிக்கிறாங்க. அப்ப அதை நீங்க குண்டலினி சக்தியா ஒவ்வியார் படிச்சிருக்கிறதானே. மூலாதாரத்து ஈண்டெழு கனலை மூலாதாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பி கருத்தறிவித்தே என்று ஒவ்வியார் படிச்சிருக்கிறார். என்னத்துல விநாயகர் அகபல்ல. அப்ப அந்த அது கனல் என்றது குண்டலினி சக்தியைத்தான். அப்ப அங்கி என்றாலும் கனல் என்றாலும் ஒன்றுதானே. வாங்கி இரவி மதிவழி ஓடிட வாங்கி சூரியகலை இயங்கும் பிராணனை சந்திரகலையில் ஓடும்படி. சூரியகலை என்ற என்ன, சந்திரகலை என்ற என்ன? சூரியகலை வந்து சந்திரனும் சூரியனும் தாங்கி உலகங்கள் எழுந்தது. 7 உலகங்களையும் தாங்கிட அருவழியோர்க்காங்கது சொன்னோம். ஜோகனர் நிற்போர்க்கு சொன்னோம். குருவினால் பிரணவ உபதேசம் பெற்றவருக்கு ஈசானிய மூளை, அதாவது ஈசானிய மூளை சிரசன்னு சொல்றேன், என்னும் சந்திரகலை விளங்கும். சரி, செல்வநாயம் அப்படி தலைப்பட்டவாரண்ணல் தையலை நாடி வலைப்பட்ட பாசத்து வன்பிணை மான் போல் துளைப்பட்ட நாடியை தூவழி செய்தால் விலை குன்ன வைத்ததோர் விரித்ததுவாமே. அகத்துவத்தோர் சிறந்த சிவபெருமான் திருவருள் துணையால் கட்டுற்ற பிணைமான் போல தராசு நுனி போல் உயிர் மூச்சை சமனுற வைப்பின் தமக்கும் பிறர்க்கும் பயன்பட்டோர் அவர். இதற்கு ஒப்பு விலைக்கு கொடுக்கவும் உண்ணவும் அமைந்த வித்தாகும். உண்ணல் என்றா தமக்கு பயன்படுத்த, கொடுத்தல் என்றா பிறர்க்கு பயன்படுத்த. தலைப்பட்டவாறு அண்ணல் பாட்ட பாருங்க. தலைப்பட்டவாறு அண்ணல் தையலை நாடி பிரமரந்திரத்தால் விளங்கும் சிவசக்தியை நாடி
வலைப்பட்ட பாசத்து வன்பினை மான் போல் அண்டா வலையில் அகப்பட்டு எங்கும் செல்லாது நிற்கும் மானை போல துளைப்பட்ட நாடிய தூவாளி செய்தால் சந்திரகலை சூரியகலையில் செல்லாது பிராணனை சுழுமுனையில் நிறுத்தினால் விலைக்கு உண்ண வைத்ததோ வித்ததுவாம் விலைக்கும் உண்ணுவதற்கும் சேமித்து வைத்த வித்து போல் பயனாகுமா. அப்ப சுழுமுனை தியானம் செய்வோர் தான் பயன் பெறுதல் என்று பிறருக்கும் பயன்படுவர். என்ன ஏதோ விளங்குது என்ன இந்த அந்த மான் போல் சிவசக்தியை நாடி வலைப்பட்ட பாசத்து வன்பினை மான் போல் என்றா வலையில் அகப்பட்ட எங்கும் செல்லாது நிற்கும் மானை போலவாம் துளைப்பட்ட நாடிய தூவாளி செய்தால் சந்திரகலை சூரியகலையில் செல்லாது பிராணனை சுழுமுனையில் நிறுத்தினால் சந்திரகலை சூரியகலை என்றது அங்கட இடக்கண் வடக்கண்ணத்தானே சொல்றது என்ன இல்லையோ? எனக்கு அப்படித்தான் ஒரு ஞாபகமா இருக்கு. இல்ல கால் பெருவிரல் இடக்கால் பெருவிரல் வலக்கால் பெருவிரல் அது என்ன மூக்கடிக்கு வருது என்ன சந்திரகலை சூரியகலையோ ஒண்ணுதான் நான் என்ன படிச்ச போல இருக்கு. என்ன நீர் சொல்றது பிங்கள இடகலை, நீர் சொல்றது பிங்கள இடகலை. இது சூரியகலை சந்திரகலை என்றது அவையோட அந்த கதிர் சூரியனுடையும் சந்திரனுடைய கதிர் இருக்கலாம் என்னன்னு தெரியல வடிவா. சரி, அடுத்தது இதுல அந்த வலைப்பட்ட மான் போலன்றது அந்த அது ஒரு மான் விலை காம்பிட்டா அடுத்த மான் அதை விட்டு போகாது அந்த இடத்தை. அத மாதிரி இந்த நாடிக்கு வழியாக செலுத்துற அந்த இதாலே அந்த கிடைக்கிற அந்த இறை அருள் வந்து அந்த விலையில் அகப்பட்டு எங்கும் செல்ல அது நிற்கும் மானை போல் விலையில் அகப்பட்ட மானுக்கு அங்கேயும் போகலாது தானே. அதைத்தான் சொல்றேன். அதுதான் வலைப்பட்ட பாசத்து அன்பினை மான் போல் இணைந்த மான் போல அந்த ஒன்று அகப்பட்டா ஒன்று போ அதெல்லாம் என்னன்னு தெரியல வடிவா தெரியும். ஆனா ஒன்று அகப்பட்டா ஒன்று போகாதுன்றதுக்கு என்ன கருத்து ஒன்றையும் காண அதான் தெரியல. அது சொல்லுது விலையில இஞ்ச சொல்ற வரதராஜன் விலையில அகப்பட்ட மான் எங்கேயும் போகாத மாதிரி தான் துளைப்பட்ட நாடிய தூவலி செய்தால் என்ன துளைப்பட்ட தூவலி செய்தால் சந்திரகலை சூரியகலையில் செல்லாது சந்திரகலை வந்து அந்த தூவலியில் பிராணனை சுழுமுனையில் நிறுத்தினார். சந்திரகலை சூரியகலையில் செல்லாது இந்த பிராணனை சந்திரியகலைக்குள்ளேயோ சூரியகலைக்குள்ளேயோ பிராணன் போகாமல் சுழுமுனையில நிறுத்தணும் என்றுதான் சொல்லு. அப்படி நிறுத்தினால் அந்த அப்ப ஒரு சக்தியானது அந்த கருத்தை விட்டுடணும். ஒரு மான் அகப்பட்டால் மற்ற மான் அகப்படாதண்டு இல்ல. மான் ஒன்று விலையில அகப்பட்டா எங்கேயாலும் போகாத மாதிரி இந்த சந்திரகலைக்கும் சூரியகலைக்கும் பிராணன் செல்லாது சுழுமுனைகளை கொண்டே நிறுத்தட்டான். பிராணனை சுழுமுனையில நிறுத்தினால் விலைக்கு உண்ண வைத்ததோ வித்ததுவாம். என்ன சூரிய பிராணனை கொண்ட சுழுமுனையில செலுத்திட்டால் அங்க என்னடா சுழுமுனை தானே தலைமை என்று சொல்லி போட்டி நம்ம அப்போத முதல் பாட்டுல என்ன சொன்ன இந்த சுழுமுனையில தான் மற்ற 9 நாடியும் போய் பிணைஞ்சு நிக்குது. அப்ப அங்க சுழுமுனையைத்தான் நாங்கள் முதல் படிச்சது அதானம்மா முதுகுத்தண்டுல இருந்து தலைவர முதுகுத்தண்டால போய் தலையில ஏறி நிக்குது. அந்த தலையிலதான் சுழுமுனை நிக்குது செல்வநாயம்மா. நீங்க சொல்ற வேறத்துல இருந்துதான் சுழுமுனைய நாடி போகுது. ஆனா அந்த வாயு அந்த நாடி அங்க இதுக்கு முதல் பாட்டுல படித்த நாங்கள் சுழுமுனை குழம்ப கூடாது. அப்ப பிராண சுழுமுனை விலைக்கு உண்ண வைத்ததோ அங்க இங்க சிரசுதான் முழுக்க சிரசுதான் எல்லாம் சிரசுலதான் இது நிக்குது. என்ன வேற நிக்குது படிச்ச நாங்கள் தனஞ்சியன். அப்ப வாயுண்ட 10வது சுழுமுனையும் வாயுண்ட இந்த 10வது இந்த தனஞ்சியனும் நாடியின் 10வது இந்த சுழுமுனை நாடி
அப்ப இவ திருப்பி திருப்பி இதுக்குள்ள சொல்லினோம் இந்த சுழுமுனை 10 9 நாடிகளை அதுலதான் சேருதண்டு. இந்த தனஞ்சயன் தான் மற்ற 9 வாயுக்களையும் தனஞ்சயன் எல்லாத்துக்குள்ளையும் நிக்கிதண்டும் 9 வாயுக்களை நிக்கிதண்டும் படிப்படியா ஒரு பாட்டுல நல்ல விஷயம் சொல்லி கொண்டு வாரார். நாங்கள் அந்த கருத்து ஊன்றினோம்னா எங்களுக்கு விளங்குது என்னத்தை சொல்லினோம் இதுக்குள்ளாலே. அப்ப பிரான சுமத்தினால் விலைக்கு உண்ண வைத்ததோ வித்ததுவாம் விலைக்கு உண்ணுவதற்கு சுகமித்து வைத்த வித்து போல் பயனா சொல்லுமுனை தியானம் செய்வோர் தான் பயன் பெறுதலன்றி பிறர்க்கும் பயன்படுவினாமா. இந்த சொல்லுமுனைய தியானம் செய்கிறார்கள் தங்களுக்கு நான் நினைக்கிறேன் மற்றவர்களுக்கும் அவ்வளவு ஒரு அறிவாய் அன்பாய் விளங்குவார்கள் என்று இதை சொல்றார் அவர். சரி, இப்போ ஓடிச்சென்று செல்வநாயகம் அப்படியும் ஓடிச்சென்று அங்கே நான் தான் படிச்சு நான் தொடங்க இல்லையா? படிச்சோம் இல்லையே. அப்ப நானு ஓகே நான் படிக்கிறேன். நீங்க ஓடிச்சென்று அங்கே ஒரு பொருள் கண்டவர் நாடியின் உள்ளாக நாதம் எழுப்புவர் தேடிச் சென்று அங்கே தேனை முகந்துண்டு பாடியுள் நின்ற பகவரை கட்டுமே திருவருள் துணியாள் 9வது ராணியக்கா வேறுப்ப வந்தாண்டு யுவாக்கா. சரி, திருவருள் துணையால் அகத்தவ பயிற்சியால் உணர்வினுள் ஓடிச் சென்று ஒப்பில்லா ஒரு பெரும்பொருளை காணுதல் வேண்டும். அங்கனம் கண்டவர் தம் நாடியின் அகத்து அகவொளியை எழுப்புவர். அவர் நெற்றிப்புருவ நடுவின் காணப்படும் தேன் அமிழ்தினை தேடிச் சென்று முகந்துண்பர். பாடியாகிய உடம்பகத்து அறுபகையும் செருகுலன் ஐந்தும் நீங்காது நின்று கொண்டு பெருந்துன்பத்தினை ஓவாது புரிகின்றன. அவற்றை ஆண்டவன் மாட்டுக்கொள்ளும் அகனமர்ந்த அன்பினால் வெல்லுதல் வேண்டும். அவ்வன்பினர் அப்பகைவரை வென்று அடக்குவர். நாடியின் நடு நாடியின் வாயிலாக தேன் நெற்றி புருவ மதி அமிழ்து பாடி பகைவர் தங்கும் இடம், அதாவது உடம்பு பகைவர் அறுபகையும் ஐம்புலனும் கட்டும் அண்டா அடக்கும் ஒரு பொருள். குண்டலினி ஒரு பொருள் அண்டா அது குண்டலினி பகைவரண்டா அந்த இந்திரியங்களோ இதுல வந்த பாட்டில இங்க பகைவர் எங்க வந்தது? பாடியில் நின்ற பகைவரை கட்டுமே. ஒரு பொருள் எங்க வந்தது? இங்க ஓடிச் சென்று அங்கே ஒரு பொருள் கண்டவர் இந்த குண்டலினி அதை கண்டவர் நாடியினுள்ளாக நாதம் எழுப்புவர். தேடிச்ச நாடி என்றது என்ன? இந்த சுழுமுனை நாடியத்தான் அங்க நாடி என்றவர் சொல்றார். தேடி சென்றங்கே தேனை முகந்துண்டு பாடியில் என்றவர் திருவருள் துணியால் அத்தவ பிச்சைச்சியால் உணவு ஓடிச்சென்று ஒப்பில்லா ஒரு பெரும்பிளை அங்கனங்கன்னு நாடு அவர் நெட்டிப்புருவ நடுவின் காணாது. ஓகே, இதுல என்ன சொல்றாருன்னு ஓடிச்சென்று அங்கே ஒரு பொருள் கண்டவர் மூலாதாரத்திலிருந்து சஹஸ்ரதளத்தை விரைந்து அடைந்து சிவபாகிய மூலாதாரத்திலிருந்து சுழுமுனை நாடி வழியாகத்தான் சஹஸ்ரதளத்தை அடையலாம். ஒரு பொருளை தரிசித்தோர் நாடியினுள்ளே அங்குள்ள நாடியினுள்ளே நாதத்தை வெளிப்படுத்துவர். தேடிச் சென்று அங்கே தேனை முகந்துண்டு மேலும் ஆராய்ந்த அண்டுங்கை உண்டாகிற அமுதத்தையும் பருகி பாடியில் நின்ற பவரை கட்டும், அதாவது உடலாகிய பாசறையில காமாதி 6 பவர்களை சிறைப்படுத்துவர். நாதம் என்றது ஒலி, இவ்வொலியே தேன் என்க. தேன் உண்டவருக்கு அந்த நாதம் என்ற அந்த ஒலி இருக்குது இல்ல, சத்தம் யாருக்கு? சேரமான் பெருமாள் நாயனருக்கும் கண்டராதித்தர் பதஞ்சலி முனிவர் மாணிக்க வாசகருக்கு ஒரு ஒலி வர்றதாண்ட இல்ல சொல்றது. இந்த ஒலிதானாம் தேன். தேன் உண்டவருக்கு மெலத்தினை நீக்கி இன்பம் தருவது போல. இப்ப நாங்கள் தேன் சாப்பிட்டா அந்த எங்கட மெலம் போகும் வெளியிலே என்று சொல்றதுதானே. அதுக்கு பிறகு எங்களோட உடம்பு ஒரு சுகமான ஒரு இன்பமே இருக்கும். நாதமும் மெலக்குற்றங்களை நீங்கி சாந்தம் பெற வைக்கும். இது எங்களுக்கு கண்ணவெளியால இதுகளை படிச்சபடியா டகண்டு விளாங்குது இல்லையோ? ராணிய கபடியுங்க கட்டுட்ட இத இன்னும் ஒரு 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 எத்தனை ஒன்று முடிக்க மாட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9 பாட்டு இருக்கு. அப்ப நாளை படிப்போம். ஓகே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாழ்க வளம். வாழ்க வாழ்க வளம்.